மாணவி தொடர்பான சர்ச்சை ஊடகத்திலும் செய்தித்தாள்களும் வந்து கொண்டிருக்கிறது. 23ஆம் தேதி நடந்த நிகழ்வு 25ஆம் தேதி மனுதாரர் காவல்துறைக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் மனுக்கள் பெறப்பட்ட புகார் மனு பெறப்பட்ட 3 மணி நேரத்தில் உரிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் எல்லா பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைக்காகவும் பெண் பிள்ளைகளுடைய மாணவிகளுடைய நலன் குறித்த ஒவ்வொரு குழுக்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த அந்த மாணவி நடந்த விஷயங்களை 2 தினங்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு குழுவிடம் ஒருவேளை சொல்லி இருந்தால் இன்னும் துரித நடவடிக்கை எடுக்க வாய்ப்பாக இருந்திருக்கும். தனிப்பட்ட அச்ச உணர்வு அல்லது பெண்மைக்குரிய பாதுகாப்பு மனநிலை இவைகளை மனதில் வைத்து 2 தினங்கள் கழித்து அந்த புகார் மனு பெறப்பட்டாலும் கூட துரித நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்திருக்கிறோம். கைது செய்து ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர் தந்த விளக்கமும் மேற்கொண்டும் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை மனதில் வைத்து அரசியல் செய்ய முற்பட்ட பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தந்த விளக்கம் என்னவென்றால், கடந்த காலங்களில் நடந்த அந்த பலாத்காரத்திற்கெல்லாம் மாநில அரசே துணை நின்ற சம்பவம் உண்டு. எதிர்கட்சி தலைவராக தளபதி இருந்த பொழுது பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்முறைக்கு உரியவர்கள் தண்டிக்கப்படவில்லை, உரியவர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பேசிய போதெல்லாம் நிராகரித்தார்கள். 1.5 மாத காலம் அது சர்ச்சைக்குரிய பொருளாக இருந்தது. ஆனால் 3 மணி நேரத்தில் குற்றவாளிகளை இன்றைக்கு நாம் கைது செய்திருக்கிறோம். அத்தோடு பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு கொடுக்க அச்சப்பட்டார்கள். காரணம், அந்த அளவிற்கு ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம், ஆளுங்கட்சி மீது இருந்த அச்ச உணர்வு. ஆனால் இன்றைக்கு மாறாக பாதிக்கப்பட்ட பெண்மணி 2 நாள் கழித்தாலும் சுதந்திர உணர்வோடு யாருடைய தங்கு தடை என்று புகார் மனு அளித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதை பாராட்ட மனமில்லாமல் இந்த அரசை இதை காரணம் காட்டி குறை சொல்ல அனுப்பக்கூடிய மனநிலைதான் குறைவாக இருக்கிறதை விட அரசின் செயல்பாடு, முதல்வரின் செயல்பாடு, காவல்துறை செயல்பாடு, பல்கலைக்கழக செயல்பாடு மிக மிக சிறப்பாக இருக்கிறது. ஆனாலும் இன்னும் கவனமாக இருந்து மாணவர்கள் நலன் காக்க நாங்கள் பெருந்துணை பூர்வம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. திமுக பிரமுகர் என்பது பொய்யான செய்தி. அவர் இப்போதும் நேற்றைய தினம் சொன்னதை போல எது நடந்தாலும் அதை திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்ல வேண்டும் என்ற அவருடைய பிறவி குணம் இன்னும் தொடர்கிறது என்பதுதான் இதன் மூலம் தெரிகிறது. 3-4 மாதம் அமைதியாக தமிழகத்தில் மீண்டும் தன்னுடைய குணத்தை காட்ட ஆரம்பித்திருக்கிறார்.